இனிய வணக்கம். இன்று அதிகாரமாக புதிய அதிகாரம் 101வது அதிகாரம், நன்றியில் செல்வம் என்ற அதிகாரம். பொதுவாக செல்வம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஏன் செல்வத்தை நம்ம சேர்க்கணும் அப்படின்னா, அதன் வழி பொருள் வாங்கணும், இல்லை அதன் வழி இன்பங்கள் தூய்க்கப்பட வேண்டும். அதுதானே செல்வம். செல்வத்தின் அடையாளம் என்ன? அது சென்று கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு இன்பத்தை அது தருவதாக, நல்குவதாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட தரக்கூடிய செல்வம் தப்பானவங்க கிட்ட, பண்பில்லாதவர்கள் கிட்ட அந்த செல்வம் சேர்ந்தால் என்ன ஆகும்? அது நுகரப்படாமல் இருக்கும், அல்லது தீங்கான செயல்களுக்கு அது பயன்படும். இப்படி துன்பம் தரக்கூடிய செயலாகவும் பயன்படும், நுகரப்படாமல் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி செல்வர்கிட்ட சேர்ந்த செல்வம் பயனற்றது. அது எந்த நன்மையும் யாருக்கும் செய்யாது. ஒரு உலோபியிடம் சேர்ந்த செல்வம் என்ன, யாருக்கும் பயன்படாது. அதனால தான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அதாவது இறுதி குறள் பண்புடைமையில் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் அப்படின்னு ஒரு அதிகார அடைவை அங்கே அவர் தந்திருக்கிறார். நன்றியில் செல்வம். இப்போ நன்றியில் செல்வம்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது முதல் குறள், வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அகுது உண்ணான் செத்தான் செயக்கிடந்தது இல். செத்தான் செயக்கிடந்தது இல். வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள். வாய் சான்ற, வாய் என்றால் வழி இல்லையா? பல வழிகளிலே முயன்று சேர்த்த செல்வம். வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள், எக்கச்சக்கம் இல்லைங்களா? அப்படி உள்ளே வச்சுருக்கான், கட்டுக்கட்டாக வச்சுருக்கான். சமீபத்தில் கூட படித்தோம் இல்லையா, யாரோ ஒரு அது அவர் பண்ணாரா, அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஒரு நீதிபதி இடத்துல பணம் கட்டுக்கட்டாக உள்ள ஒரு ரூம்குள்ளே எரிஞ்சிருந்ததுன்னு பார்த்தோம். அந்த மாதிரி கட்டுக்கட்டாக இருக்குது. ஆனால் அதை அவன் பல வழியில் சேர்த்துருக்கான், ஆனால் அதை அனுபவிக்கவே இல்லை. அதோட பயனை அதை தூய்க்கவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சேர்த்ததோட பலன் என்ன? நீ அனுபவிக்கணும். அது அப்படியே யாருக்கும் கொடுக்காம, நீ அனுபவிக்காமல் யாருக்கும் கொடுக்காம வைத்திருந்து வறியவனாய் இழந்து இறந்தாய். அதுதான் சொல்ல வர. செத்தான் செயக்கிட, அந்த பொருளால் எந்த பயனும் இல்லை. செயக்கிடந்தது அந்த பொருளினால் இன்பம், நோக்கம் இன்பம் பெறுவது. அந்த பொருள் உனக்கும் இன்பம் தரவில்லை, உன்னை சார்ந்தவர்களுக்கும் இன்பம் தரவில்லை. அப்படின்னா அது இது செயக்கிடந்ததில் அப்படின்னா, இதுக்கு ஒரு நாலடியாரில் ஒரு பாட்டு அழகானது. உண்ணான் ஒளி நீரான் புகழ், ஒளி நீரான் ஓங்கும் புகழ் செய்யான். உண்ணான் ஒளி நீரான் ஓங்கு புகழ் செய்யான். துன்னரும் கேளிர் துயர் களையான். துன்னரும் கேளிர் துயர் களையான். கொன்னே வழங்கான் பொருள் காத்திருப்பானேல், பொருள் காத்திருப்பானேல். ஆஹா ஆஹா இழந்தான் என்று எண்ணப்படும். என்ன அழகாக சொல்லியிருக்காங்க. ஆஹா இழந்தான் என்று எண்ணப்படும். யாருக்கும் தரவும் மாட்டான், சுற்றத்தாருடைய துயர்களை துன்பங்களை களைய மாட்டான். இன்னும் அப்படியே பூதம் காத்த மாதிரி காத்திருப்பான். இருந்தால் அந்த பொருளுக்கு பெயர் ஆஹா இழந்தான் என்று எண்ணப்படும். அதே இதை வள்ளுவரும் செத்தான் அதுண்ணான் செத்தான் செயக்கிடந்ததில் என்று சொல்லுகிறார். பொருளை சேர்ப்பதே முதல்லே சொல்லிடுவார். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு, 81வது குறள். அப்போ அந்த பொருளுடைய தன்மையை விருந்தோம்பி வேளாண்மை. நிறைய பேர் நம்ம சேர்த்து நம்ம நல்லா இருக்கணும்னா, நல்லா இருக்கணும் சேர்க்கணும் உண்மை. ஆனால் அதை 4 பேருக்கு கொடுக்கும்போது தான் அந்த பொருளுக்கு அங்கே பொருள் சேர்கிறது. பொருள் உன்னிடம் மட்டுமே இருந்தால் உன்னுடைய புத்தியை இருள் சூழ்ந்து விடுகிறது. அந்த இருள் என்பது அறியாமை. அந்த அறியாமையிலே வாழ்ந்து நீ இறந்து விடுகிறாய். நீ என்று அறிகிறாயோ அன்று அந்த பொருளுக்கும் வெளிச்சம், உனக்கும் புகழ் என்று சொல்லி அழகான குறளை பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கி தானும் தூய்க்காமல் யாருக்கும் கொடுக்காம வைத்து 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 அவர்கள் அனுபவிக்காமலே இறந்து விடுகிறார்களே. இவர்களையெல்லாம் மற்றும் கருத்தில் கொண்டிருக்கிறார் திருவள்ளுவர். இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த திருக்குறளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் என் நன்றி. வணக்கம்.